ஹலோ பிரதர், செம்ம ஃபிட்டா இருக்கீங்க. ஒர்க் அவுட் ரொட்டீன் என்ன பிரதர்? மண்டே செஸ்ட் போடுவேன், டியூஸ்டே ஷோல்டர் போடுவேன், புதன்கிழமை பேக்கு பார்த்தீங்கன்னாக்கா பை ட்ரை, ஃப்ரைடே லெக் அந்த அளவுக்கு போட மாட்டேன், ரேர் தான். ஃபுட் ரொட்டீன் என்ன பிரதர்? ஒயிட் ரைஸு, முட்டை, செவ்வாழை, கஞ்சி தண்ணி, இட்லி, தோசை அந்த மாதிரி? அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ஃபிசிக்கு நல்ல ஹார்ட் ஒர்க்கு, டிசிப்ளின், ஸ்லீப், நியூட்ரிஷன் எல்லாம் பண்ணாமல் இருந்தால் வராதுங்க. ஸோ இவர் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக இருந்துட்டு கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, நியூட்ரிஷன் எடுக்கிறதுக்கு டைம் அவர் டெடிகேட் பண்ணுறாருன்றதை டெஃபினட்டாக நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் இவ்வளோ கம்மியான ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்து இதை அச்சீவ் பண்ணுறது பாசிபிளா? அண்ட் உங்களுக்கு மசில் பில்டிங்க்கு பின்னால் இருக்க சயின்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டெக்னிக்கலாக பார்த்தா அவரோட ஹைட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, அவரோட பாடி வெயிட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. கேமராவில் பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருக்காரு. அவரோட பாடி வெயிட் ஹைட்டு என்னன்றதை பொறுத்து இந்த மாதிரி ஒரு பாடி அச்சீவ் பண்ணுறது நேச்சுரலாக பாசிபிள் தாங்க, எஸ்பெஷலி யங்காக இருக்க இண்டிவிஜுவல்ஸில். ஏன்னா அவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் கொஞ்சம் நேச்சுரலாகவே ஹையாக இருக்கலாம் அண்ட் ஜெனட்டிக்ஸ் கூட அவங்களுக்கு நல்லா இருக்கலாம். ஸோ அவரோட வெயிட் என்னன்றதை நம்ம பார்க்காம அவர் நேச்சுரலா இல்லைன்னா என்ஹான்ஸ்டான்றது வெளியிலேருந்து யாராலையும் பார்த்து சொல்ல முடியும். நான் இது ஏன் சொல்றேன்னா, அவர் வேலையில் நிறைய கேலரிஸ் பர்ன் பண்றாரு. அவரோட டயட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேலன்ஸ்டு டயட்டாக தான் இருக்கு. அவர் ஆல்கஹாலோ இல்லைன்னா ஸ்மோக்கிங்கோ பண்றது கிடையாது. இதை தவிர அவர் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்றாரு அண்ட் அவரோட ஜெனட்டிக்ஸ் டெஃபினட்டாக நல்லா தாங்க இருக்கு. அது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லை? ஸோ கம்மி ப்ரோட்டீன் இன்டேக் வச்சு இந்த பாடியை பில்ட் பண்ண முடியுமான்னா, ஜெனட்டிக்ஸ் நல்லா இருந்தால் டெஃபினட்டாக பில்ட் பண்ண முடியுங்க. ஆனால் இதே பாடியை இன்ஜுரி இல்லாமல் மெயின்டைன் பண்ணணும் ஒரு லாங் டேர்முக்குன்னா டெஃபினட்டாக அவரோட ப்ரோட்டீன் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். இல்லைன்னா ரெப்படிட்டிவ் ஸ்ட்ரெஸ் இன்ஜுரிஸ், தட் இஸ் ப்ரோட்டீன் இன்டேக் கரெக்டாக இல்லாததுனாலையும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு டெண்டினைட்டிஸ் இல்லை டெண்டினோசிஸ் இல்லை மைனர் டயர்ஸ் இல்லை பெரிய லிகமெண்ட் இன்ஜுரிஸ் கூட வரலாம் அண்ட் அது நம்ம ப்ரோக்ரஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய பேர் அவர் என்ஹான்ஸ்டு அதனால தான் இந்த மாதிரி இருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது முக்கியமே கிடையாதுங்க. நான் நிறைய என்ஹான்ஸ்ட் ஆத்லீட்ஸோடையும் நான் வேலை செய்கிறேன், நான் நிறைய நேச்சுரல் ஆத்லீட்ஸோடையும் வேலை செய்கிறேன். எஃபர்ட்டு இந்த மாதிரி பாடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ஹான்ஸாக இருக்காங்களோ நேச்சுரலாக இருக்காங்களோ அது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதனால இவரோட அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம பக்காவாக மரியாதை கொடுத்து இவர் சொல்கிறதுலேருந்து என்னென்ன பாசிட்டிவாக கற்றுக்க முடியுன்றதை எடுத்துகிட்டு நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறது தாங்க பெட்ரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ஸில் போடுங்க.